தட்டைப்பயிறு குழம்பு இந்த சுவையில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக தட்டைப்பயிறு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்திட்டு இதோட ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்க வேணும். எந்தளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்க செஞ்சுக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகா, பூண்டு 10 பல், சீரகம் 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திட்டு, புளி தேவையான அளவு சேர்த்திட்டு, எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தி, தண்ணி சேர்த்திட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்தி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. வெந்த தட்டைப்பயிரை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் குக்கரில் சேர்த்து அலசி இதோடு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு தட்டைப்பயிரில் கலந்தோம்னா சுவையான முறையில் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி.